ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4க்கான 27வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 27வது நாளான இன்று டோட்டலா 38 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஜேஏ, விஏஓ, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேக்கான டோட்டல் வேகன்சி 7209. இதில் 27 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் இதுவரை 5991 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1218 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10, ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஜென்ரல் 10ல ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் 10 விடோவில் டோட்டல் வேகன்சி 63, 2 ஃபில் ஆகி மீதம் 61 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 124 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ விடோ மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனில் இன்று எந்த வேகன்சி ஃபில் ஆகல. நேற்று எத்தனை வேகன்சி ஃபில் ஆகியிருந்தோ அதே வேகன்சி தான் இன்று ஃபில் ஆனதா காட்டியிருக்காங்க. ஸோ இன்று எந்த வேகன்சியும் ஃபில் ஆகல. ஜென்ரல் 10 ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 11, 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல 10 வேகன்சி டோட்டலா இருந்தது. இந்த 10 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிகளான ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளின், உமன் பிளின், ஜென்ரல் 10 உமன் டீஃப், ஜென்ரல் 10 விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் 10 ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏ இது இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல, அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் 10ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 10 ஆர்த்தோல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் ஆர்த்தோல இருந்த 10 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. உமன் ஆர்த்தோல இருந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஜென்ரல் 10ல ஆர்த்தோ கேட்டகரிக்கு எந்த வேகன்சிஸுமே அவைலபிளா இல்லை. நெக்ஸ்ட் பிசி கம்யூனிட்டி, பிசி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் பிசி உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எது இதில் பிசி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 10, இந்த 10 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 3, 2 ஃபில் ஆகி மீதம் ஒரு வேகன்சிஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவும் இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. பிசி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸான ஆர்த்தோ கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா ஜென்ரல் 10ல இருந்த ஆர்த்தோக்கான வேகன்சிஸும் ஃபில் ஆகிருச்சு. பிசி ஜென்ரல் ஆர்த்தோல இருந்த 10 வேகன்சி டோட்டலாக ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் ஆர்த்தோல மட்டும்தான் இன்னும் ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த வாய்ப்பும் இல்லை. பிசி உமன் ஆர்த்தோக்கு மட்டும் இன்னும் ஒரு வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டியை பார்க்கலாம். பிசிஎம் ஜென்ரல்ல டோட்டல் வேகன்சி 104, 71 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 33 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் உமன்ல 14 வேகன்சிஸ் இதுவரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 26 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 52, இதுவரை 33 ஃபில் ஆகி மீதம் 19 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 10, 2 ஃபில் ஆகி மீதம் 8 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்க மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிசிஎம் ஜென்ரல்ல 33 வேகன்சிஸும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 10 வேகன்சி டோட்டலா 52 வேகன்சிஸ் தான் இன்னும் இருக்கு. இந்த 52 வேகன்சில ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 52 வேகன்சிஸ் இல்லாம பிசிஎம் உமன்ல 26 வேகன்சியும் பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 8 வேகன்சிஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சி இன்னும் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் எம்பிசி கம்யூனிட்டி, எம்பிசி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எது இதில் எவ்வளோ வேகன்சி எம்பிசி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 8, 1 ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 12 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 20, 12 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 8 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. எம்பிசி உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 2, இந்த 2 வேகன்சிஸ்மே ஃபில் ஆகிருச்சு. எந்த வேகன்சி இப்போ அவைலபிளா இல்லை. எம்பிசி கம்யூனிட்டியில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. 26வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எம்பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரல் ஆர்த்தோல 10 வேகன்சிஸ் இருந்தது. உமன் ஆர்த்தோல எதுவும் இல்லாமல் இருந்தது. இன்று 2 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. அந்த கேட்டகரியில் மீதம் 8 வேகன்சிஸ் தான் இன்னும் இருக்கு. இது ஜென்ரல் ஆர்த்தோல இருக்கனால மேல் கேண்டிடேட்ஸும் எடுக்கலாம், ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேகன்சிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி,
எஸ்சி ஜென்ரல் உமன், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எது இதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 15, 4 வேகன்சி இதில் ஃபில் ஆகிருக்கு, மீதம் 11 வேகன்சி இருக்கு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும்தான் எஸ்சி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் எஸ்சி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 80, இதுவரை 12 ஃபில் ஆகி மீதம் 68 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி உமனில் 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 29, 6 ஃபில் ஆகி மீதம் 23 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிகளான விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. எஸ்டி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஜென்ரலில் 68 மற்றும் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 23, டோட்டலாக இன்னும் 91 வேகன்சிஸ் இருக்கு. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 91 வேகன்சிஸ் இல்லாமல் எஸ்டி உமனில் 2 வேகன்சி மற்றும் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 4 வேகன்சி இருக்கு. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேத்துக்குமே இன்னும் நிறைய வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 91, 82 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சிஏ உமனில் டோட்டல் வேகன்சி 29 கொடுத்துருக்காங்க, 19 ஃபில் ஆகி மீதம் 10 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 42, 32 இதுவரை ஃபில் ஆகி மீதம் 10 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 38, 24 ஃபில் ஆகி மீதம் 14 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சிஏ ஜென்ரலில் 9 வேகன்சி மற்றும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 10, டோட்டலாக இன்னும் 19 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க. எஸ்சிஏ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 19 வேகன்சிஸ் இல்லாமல் எஸ்சிஏ உமனில் 10 மற்றும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல 14 இந்த வேகன்சிஸும் இன்னும் இருக்கு. ஸோ எஸ்சிஏ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் இன்னும் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 27 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் ஜேஏ, விஏஓ, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேருக்கான டோட்டல் வேகன்சி 7209, இதுவரை 5991 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1218 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி, எம்பிசி மற்றும் எஸ்சி இந்த கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர மற்ற வேகன்சிஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஸோ யாருக்கும் சான்சஸ் இல்லை. இதே போல் பிசிஎம் மற்றும் எஸ்டி கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங்க்கு போகிறவங்க பிசிஎம் மற்றும் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 9 மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 10, இன்னும் 19 வேகன்சி தான் இருக்கு. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்னும் 2 அல்லது அதிகபட்சம் 3 நாட்கள் போகலாம்னு நினைக்கிறேன். எஸ்சிஏ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சிஸ் வந்து இன்னும் உமன் கோட்டாலே இருக்கு. ஸோ அவங்க பயப்பட தேவையில்ல. எஸ்சிஏ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பொறுமையாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 நாட்கள் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கலாம். நாளை எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எஸ்சிஏ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆர்த்தோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. இதே போல் பிசி ஜென்ரல் ஆர்த்தோலையும் எல்லா வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் ஆர்த்தோவில் மட்டும்தான் 1 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மேல் ஆர்த்தோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேகன்சிஸுமே அவைலபிளாக இல்லை. உமன் ஆர்த்தோவுக்கு மட்டும்தான் இன்னும் 1 வேகன்சி இருக்கு. இதே போல எம்பிசி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் இன்னும் 8 தான் இருக்கு. எஸ்சி கம்யூனிட்டியில் ஆர்த்தோக்கான வேகன்சி 4 தான் ஃபில் ஆகிருக்கு, மீதம் 11 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோ மட்டும்தான் இப்போதைக்கு வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவும் இன்னும் அதிகப்படியாக ஃபில் ஆக ஆரம்பிக்கல. இன்னும் சில ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகவே ஸ்டார்ட் ஆகாம தான் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிசி அவங்க வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் டெய்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங்க்கு போகிற கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலுக்கான பிடிஎஃபை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சிங்க. கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.